IPL தொடர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த தொடரில் பங்கேற்றிருந்த வெளிநாட்டு வீரர்கள் அனைவரும் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பியுள்ளனர். ஆனால் IPL நிர்வாகம் அனைத்து அணிகளுக்கும் இதுகுறித்து ஒரு எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறது. தற்போது அனைத்து வெளிநாட்டு வீரர்களும் தங்கள் நாட்டுக்கு சென்றுவிட்ட நிலையில் அவர்களை மீண்டும் ஒரே வாரத்தில் இந்தியாவுக்கு வரவழைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயமாகவே இருக்கும். இது IPL அணிகள் மத்தியில் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் சம்பவங்கள் குறைந்தால் மீண்டும் IPL தொடர் துவங்கப்படும். அப்போது வீரர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தென்னிந்திய நகரங்களில் மட்டும் IPL போட்டிகளை நடத்துவதற்கு BCCI ஒரு தற்காலிக திட்டத்தை வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம் மற்றும் பெங்களூரு ஆகிய 4 நகரங்களுடன் கொல்கத்தாவையும் சேர்த்து 5 நகரங்களில் IPL போட்டிகளை நடத்துவதற்கு BCCI ஒரு தற்காலிக திட்டத்தை வகுத்துள்ளது. இதில் மற்றொரு சிக்கலும் உள்ளது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் IPL தொடர் துவங்கவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்த செப்டம்பர் மாதத்தில் தான் மீதமுள்ள 17 IPL போட்டிகளையும் நடத்த முடியும். ஏனெனில் ஜூன் 2வது வாரத்திலிருந்து இந்திய அணி இங்கிலாந்து அணியுடன் டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது. அந்த தொடரை மாற்றியமைக்க முடியாது. அப்படி செய்தால் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளின் சர்வதேச போட்டி அட்டவணையில் குழப்பம் ஏற்படும். அதனால் முடிந்தவரை அடுத்த ஒரு வாரத்திற்குள் IPL தொடரை மீண்டும் துவங்குவதற்கு BCCI முயற்சிகளை எடுக்கும். அதற்காகவே அனைத்து அணிகளையும் தயார் நிலையில் இருக்குமாறு BCCI எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெளிநாட்டு வீரர்களை உடனே அழைப்பது என்பது சவாலாகவும் அமைந்துள்ளது. இந்த நிலையில் ரசிகர்களுக்கு சென்னை வீரர் பிரேவிஸ் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியது: சென்னை அணிக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடிய அனுபவம் மிகவும் அற்புதமாக இருந்தது. இந்தியா முழுவதும் இருந்து எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. இங்கு செலவழித்த நாட்கள் என் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவை. சென்னையில் இருந்த நாட்கள் என் வாழ்நாள் முழுமைக்கும் சொந்தமானவை. மீண்டும் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என தெரிவித்துள்ளார்.